ஆஸ்திரேலியாவில் ஆண்டுதோறும் நடக்கும் வினோதம். வீதியை ஆக்கிரமித்த சிவப்பு நண்டுகள். நண்டுகளின் படையெடுப்பால் போக்குவரத்துக்கு தடை. எங்குதான் செல்கின்றன இந்த சிவப்பு நண்டுகள்? ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் சிவப்பு நண்டுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த சிவப்பு நண்டுகள் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை தங்கள் வாழ்விடமாக ஆக்கிக் கொள்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இனப்பெருக்க பருவம் வரும்போது லட்சக்கணக்கான ஆண் மற்றும் பெண் நண்டுகள் காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி படையெடுக்கின்றன. சுமார் 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கடற்கரையில் முட்டையிடுகின்றன. அதாவது கடற்கரையில் ஆண் நண்டுகள் குழிகளை அமைக்க, பெண் நண்டுகள் அவற்றில் முட்டைகளை இட்டு சுமார் 2 வாரங்கள் அடைகாக்கின்றன. நவம்பர் மாதத்தின் மத்தியில் முட்டைகளிலிருந்து வெளிவரும் குட்டி நண்டுகள் கடலுக்குள் செல்கின்றன. இவை கடல் அலைகளில் சுமார் 1 மாத காலம் தாக்குப்பிடித்த பிறகு இளம் நண்டுகளாக மீண்டும் கிறிஸ்துமஸ் தீவிற்கு திரும்புகின்றன. இந்த சிவப்பு நண்டுகள் வெறும் அழகான உயிரினங்கள் மட்டுமல்ல, அவை தீவின் காடுகளில் விழும் இலைகள் மற்றும் சிறு உயிரிகளை உண்டு மண் ஊட்டச்சத்தையும் பசுமையையும் பேணும் முக்கிய பங்கையும் வகிக்கின்றன. இதன் காரணமாக இதனை பசுமை சமநிலையின் காவலர்கள் என விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். இந்த சிவப்பு நண்டுகள் யாரையும் கடிப்பதில்லை மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதும் கிடையாது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தற்போது இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் இருந்து கடற்கரையை நோக்கி படையெடுத்து வருகின்றன. இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடக்கும் ஒரு வினோதமான இயற்கை நிகழ்வாகும். இந்த சிவப்பு நண்டுகள் சாலைகளை முழுவதுமாக ஆக்கிரமித்து உள்ளதால் அந்த வழிகளில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வழியாக நண்டுகள் கடந்து செல்லும் வரை எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. சில இடங்களில் சிவப்பு நண்டுகள் எளிதில் கடப்பதற்காக நண்டு பாலங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய கிறிஸ்துமஸ் தீவு தேசிய பூங்காவின் இயக்குனர் அலெக்சா, ஒவ்வொரு ஆண்டும் நண்டுகளின் இந்த அற்புதமான பயணத்திற்காக பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவு வீதிகளில் போக்குவரத்தை தவிர்த்துக் கொள்கின்றனர். இது ஒரு அருமையான அனுபவம். சிவப்பு நண்டுகள் ஒருபோதும் எங்களுக்கு தொந்தரவாக இருந்ததில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பயணத்தின் போது நண்டுகள் பாதுகாப்பாக செல்வதற்காக தீவின் அதிகாரிகள் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கின்றனர். சிவப்பு நண்டுகள் படையெடுத்து செல்லும் காட்சிகள் பார்ப்போரை பிரமிக்க வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தற்போது நடைபெற்று வரும் இந்த மாபெரும் இயற்கை நிகழ்வின் புகைப்படங்கள் பூமியின் அதிசயங்களுள் ஒன்று என பலரும் வர்ணித்து வருகின்றனர்.